திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கேக் செய்யறதுக்கு மைதா மாவோ, சர்க்கரையோ, பீட்டரோ, எக்கோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியா வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த நட்ஸ் கேக் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யறது வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மேலே இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் இல்லாட்டி உருக்கின பட்டர் சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுக்கங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் ஊத்திக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸிலேயே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்ம கேக் மாவை ஊத்திக்கலாம். முதல்ல கொஞ்சமா ஊத்திக்கங்க. அதுக்கு மேல நான் கொஞ்சமா நட்ஸ் போடுறேன். நான் இன்னைக்கு பாதாம், முந்திரி, திராட்சை 3 சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா இந்த மாதிரி போட்டுக்கங்க. போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு நம்ம ஊத்திக்கலாம். நீங்க இது மாதிரி போறதுக்கு பதிலாக எல்லா மாவுலையும் நட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க ஊத்திக்கலாம். மறுபடியும் நான் கொஞ்சமா நட்ஸ் போட்டுக்கிறேன். இப்ப பேலன்ஸ் இருக்க மாவை நம்ம ஊத்திடலாம். ஊத்திட்டு மேல ஃபுல்லா நட்ஸை போட்டுக்கங்க. இப்ப இது மாதிரி லைட்டா தட்டிட்டு இந்த குக்கர்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப இந்த குக்கர்ல வச்சு மூடி போட்டுக்கங்க. இப்ப குக்கரை விசில் போடாம மூடி வச்சுக்கங்க. 40 to 50 நிமிஷம் பொழுது நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ எனக்கு 45 நிமிஷம் போல ஆயிருக்கு. இந்த மாதிரி லைட்டா நான் குத்தி பாக்குறேன். இப்போ உங்களுக்கு எதுலயும் ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை கேக் எடுத்துடலாம். அப்படி ஒட்டுச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. நான் இதை எடுத்துடுறேன். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு கேக்கை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கேக் வந்துடும். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான நட்ஸ் கேக் ரெடி ஆயிருச்சு. இந்த கேக் செய்யறதுக்கு நம்ம மைதா மாவோ, முட்டையோ, சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் கோதுமை மாவு, தயிர், நாட்டு சர்க்கரை 3 சேர்த்து தான் பண்ணிருக்கோம். கூடவே நட்ஸும் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.